கயானாவில் அதிபர் இர்ஃபான் அலியுடன் பிரதமர் மோடி தலைமையிலான குழு சந்திப்பு. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. From India to exchange the memorandum of understanding on the area of health. மகாராஷ்டிராவில் கடும் போட்டிக்கு மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்க வாய்ப்பு. காங்கிரஸ் கூட்டணி 2ஆம் இடம் பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி 40 முதல் 44 இடங்களை பிடித்து ஆட்சியை பிடிக்கும். காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 40 இடங்களை பிடிக்கலாம் எனவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. 62% வாக்குகள் பதிவு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் 38 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 68% வாக்குகள் பதிவு. தஞ்சையில் வகுப்பறையில் ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நேரில் சென்று ஆசிரியையின் உறவினர்களிடம் ஆறுதல். தஞ்சையில் ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை. கவுன்சிலிங் மூலம் மாணவர்கள் ஆசிரியர்களிடையே அச்சமற்ற நிலை உருவாக்கப்படும் எனவும் பள்ளியில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மேக வெடிப்பு காரணமாக ராமேஸ்வரத்தில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை 41 சென்டிமீட்டர் மழை பதிவு. பாம்பனில் 19 சென்டிமீட்டர் மழை பொழிவால் வெள்ளக்காடாக மாறியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். கடல் போல் காட்சியளிக்கும் பேருந்து நிலையம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தென் தமிழகத்தில் ராமநாதபுரம், திருவாரூர், நாகை, காரைக்காலுக்கு ரெட் அலர்ட். மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 24, 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு இருக்கும். தனியார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் தந்தி டிவிக்கு தகவல். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதி துவக்கம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. ஒசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு. வழக்கறிஞரை வெட்டிய ஆனந்தன் என்பவரை மடக்கி பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. பட்ட பகலில் நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி.
திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே பைக் மீது லாரி மோதி விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஆசிரியர் வீட்டில் 175 சவரன் கொள்ளை. தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்கம் கொள்ளையால் பரபரப்பு. போலீசார் தீவிர விசாரணை. சென்னை வண்டலூரில் சிகிச்சை பலனின்றி குரங்குக்குட்டி உயிரிழப்பு. மருத்துவ குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் பலன் இல்லாமல் இறந்ததால் அதிர்ச்சி. கோவில் தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரம். சின்ன உடைப்பு கிராம பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மதுரையில் கூடல்புதூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதியை 4 நாட்கள் வைத்து அடித்ததாக போலீசார் மீது பரபரப்பு புகார். வலிப்பு ஏற்பட்டதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இளைஞர் அனுமதி. அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது. பாஜக உயர்மட்ட குழு நிர்வாகிகளுக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதிரடி உத்தரவு. நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஆணை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.